ஹலோ கைஸ், hope all doing good. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஷெல்லில் போல் இருக்க மாதிரி அந்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னென்னா, மேஜிக் ரிங்கில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்குங்க. 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அது கம்ப்ளீட் ஆனவுடனே செகண்ட் ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ், எல்லா ஸ்டிச்சிலுமே வந்து இன்க்ரீஸ் போட்டு அந்த ரவுண்டு எண்டில் வந்து ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 3ல் வந்து ஒரு எஸ்சி ஒரு இன்க்ரீஸ், அவ்வளோதான். ஒரு சிங்கிள் ஸ்டிச் ஒரு இன்க்ரீஸ், அவ்வளோதான். அப்படியே அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு எஸ்எல்டி ஸ்லிட் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ ஏன் நான் 1 வீக்காக நான் வந்து லாங் வீடியோ போடலைன்னா, என்ன பண்ணுறது, கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுலேருந்து லைனாக கேப்பே விடாமல் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்ததா. இதில் வேறு ஒரு ஃபங்க்ஷனும் வந்து என்னால் ஸ்கிப் பண்ண முடியாத ஃபங்க்ஷனாக இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல கைஸ். ஸோ நம்ம வீடியோ ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 4ல் வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒரு இன்க்ரீஸ் போட்டு அதே மாதிரி ரவுண்ட் 4 முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எல்டி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 5 அண்ட் ரவுண்ட் 6 வரைக்கும், ரவுண்ட் 5ல் வந்து 3 எஸ்சி அண்ட் 1 இன்க்ரீஸ் போட்டு எஸ்எல்டி க்ளோஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2 ரவுண்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. என்னென்னா ரவுண்ட் 6 அண்ட் ரவுண்ட் 7 என்னென்னா கண்டினியூஸ் இன்க்ரீஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இன்க்ரீஸ் போடுறப்ப தான் நம்மளுடைய ஷெல் கார்னரில் வந்து ஷெல் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அதுக்காக நம்ம ரவுண்ட் 6 அண்ட் 7 வந்து ஃபுல்லாக ரவுண்ட் 6 ஒரு இன்க்ரீஸ் போட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 6க்கு மேலே ஒரு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிங்க் ஷெல்லு வந்து ரெடி. ஃபஸ்ட்டு பிங்க் ஷெல்னால் ஒரு ஷெல்லோடைய ஆஃப் பார்ட் ரெடி. ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, அகெயின் ஒரு பிங்க் கலர் இதே பேட்டர்னில் ரவுண்டு 1 to ரவுண்ட் 7 இதே பேட்டர்னில் சொன்ன மாதிரி பிங்க் கலர் யானில் வந்து சேம் பேட்டர்னை வச்சு சேமாக இதே மாதிரியே ஒரு ஷெல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி அகெயின் ஒரு பிங்க் கலர் ஷெல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்றத அப்கமிங் பார்ட்டில் நான் சொல்கிறேன். பார்ட் மீன்ஸ் அப்கமிங் மினிட்ஸில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணோன்னு. ஸோ நம்ம பிங்க் கலர் 2 பார்ட்ஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த 2 பிங்க் கலர் ஷெல்லையும் வந்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா ஒயிட் கலர். ஆக்சுவலி இந்த ஷெல்லுக்கு வந்து நீங்கள் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று ஸ்கை ப்ளூ கலர். ஸோ நம்ம பிங்க் கலர் யான் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட் பர்பிள், அதுவும் லைட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஷெல் கலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷெல் மாதிரி தெரியும் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னா பிங்க்கில் ட்ரை பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் கேன் ட்ரை வித் ஸ்கை ப்ளூ ஆர் லைட் பர்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கலர் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒயிட் கலர் யானை எடுத்து மேஜிக் ரிங் போட்டு ரவுண்ட் 1 to ரவுண்ட் 4 வரைக்கும் சேம் பேட்டர்ன், பிங்க் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஷெல்க்கு அதே பேட்டர்ன். ரவுண்ட் 4க்கு என்ன பண்ணியிருப்போம், மேஜிக் ரிங்கில் வந்து 6 எஸ்சி போட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் 2ல்
ஒரு ஸ்டிச்சிலும் இன்க்ரீஸ் போட்டு ரவுண்ட் 3ல் SE1 இன்க்ரீஸ் 1 அண்ட் ரவுண்ட் 4ல் SE2 இன்க்ரீஸ் 1 அந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அகைன் நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணுவோம். என்ன கலர்? பிங்க் கலர். ஏன் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா ஒயிட் வித் பிங்க் நம்ம ஏன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்மளோட ஷெல்லோடைய அவுட்டர் பார்ட் வந்து பிங்க் கலரில் இருக்கும், இன்னர் பார்ட் வந்து ஒயிட் வித் பிங்க்கில் இருக்கும். ஏன் ஒயிட் வித் பிங்க்குனா அந்த ஒயிட் இருக்க இடத்துல தான் வந்து நம்மளோட பேர்ல் இருக்கும். ஓகேயா? ஸோ நம்மளுடைய பேர்ல் வந்து ஒயிட் கலரில் தானே இருக்கும். சம்டைம்ஸ் ரேரஸ்டான பேர்ல்ஸ் என்ன கலர்? பிங்க் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும் நமக்கு பேர்ல். ஸோ நம்மளோட பேர்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலர் பேர்ல் போட போகிறீங்க, ஐ மீன் நான் ஒயிட் போட்டதுனால நான் ஒயிட் ஆட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் பிங்க் கலர் பேர்ல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒயிட் வர இடத்துல நீங்கள் பிங்க் கலர் யானை யூஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் பார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லைட் கலர் லைக் ப்ளூ கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட பேர்லை வந்து கொஞ்சம் டாமினேட்டாக காட்டும். நம்ம அந்த ஷெல்லை ஓப்பன் பண்ண உடனேயே அது நமக்கு ஒரு பேர்லை வந்து ஹைலைட்டாக காட்டும். அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ரவுண்ட் 1 to ரவுண்ட் 4 வரைக்கும் நம்மளுடைய பேட்டர்ன் வாய்ஸ் பிங்க் கலர் பேட்டர்ன் வாய்ஸ் நம்ம போட்டோன்னா இந்த சைஸில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிங்க் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் லைக் என்ன பண்ண போகிறோம், ரவுண்டு 5லேருந்து ரவுண்ட் 7 வரைக்கும் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதே சேம் பேட்டர்ன் தாங்க இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிங்க்குக்கு சேம் ஷெல்லு சேமாக தான் இருக்கும். அதனால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச் போட போகிறோம். என்னென்னா நம்ம பண்ண எல்லா 2 பார்ட்ஸ் செஞ்சுருப்போம் இல்லையா, ஒயிட் வித் பிங்க் அண்ட் பிங்க் அவுட்டர், அந்த 2 ஷெல்லையும் வந்து கம்பைன் பண்ணோம். நம்மளுடைய 2 ஷெல்லுக்குமே நம்ம வந்து ஒரு ஷெல் இப்போ இருக்கா மேலே அவுட்டர் பார்ட் பிங்க்கு, இன்னர் பார்ட் வந்து ஒயிட் வித் பிங்க் கலரில் இருக்கா. ஸோ நம்ம மொத்தம் 4 ஷெல் பண்ணியிருந்தோங்க. 2 பிங்க் அண்ட் 2 ஒயிட் வித் பிங்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிங்க்கையும் ஒரு ஒயிட் வித் பிங்க்கையும் கம்பைன் பண்ணி கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ரெண்டுமே வந்து 2 ஷெல்லையும் வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளோட ஷெல்லுடைய ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்னா அந்த ஒயிட் கலர் ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து பேர்லை வந்து க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஷெல் ரெடிங்க. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நம்மளோட ஷெல் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஷெல் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் தான் உங்கள் திவ்யா. பாய்.